இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் 10 அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 318 அதிகரித்துள்ளது மற்றும் 788 பேர் காயமடைந்துள்ளனர். போர் துவங்கியது முதல் இதுவரை 69,733 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,70,863 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தெற்கு காசாவில் தங்கள் வீரர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிற்கு பதிலடியாக இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் முயற்சியால் சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அங்குள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான குழுவினர், யுக்ரைன் தேசிய பாதுகாப்பு செயலர் ரஸ்டம் உமராவ் தலைமையிலான குழுவினர் மற்றும் ஐரோப்பிய யூனியன் குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். இதேபோல் யுக்ரைனின் பிரச்சினைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை அமெரிக்க குழுவினர் செவிமடுத்து கேட்டிருப்பது திருப்தி அளிப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் விளைவாக பெலாரஸிலிருந்து 31 யுக்ரைனியர்கள் தாயகம் திரும்பினர். பெலாரஸில் பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட 31 யுக்ரைனிய குடிமக்களுக்கு லுகாஷென்கோ மன்னிப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளி லுகாஷென்கோ இவரது ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டால் அமெரிக்காவிடமிருந்து பல தடைகளை எதிர்கொண்ட நிலையில் லுகாஷென்கோ மேற்கு நாடுகளுடனான உறவை சரி செய்ய முயல்கிறார். இதன் ஒரு பகுதியாக 2024 பல நூறு கைதிகளை அவர் விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய கோரி அமெரிக்காவில் போராட்டம் நடத்தப்பட்டது. லிங்கன் நினைவிடத்தில் ஆட்சியை அகற்று எனும் தலைப்பில் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்கள் பேரணி நடத்தினர். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், குற்றவாளி என தீர்ப்பளிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்தனர். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைமை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் தலைமை தளபதி அலி தப்தபாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா அவரது தலைக்கு $5 மில்லியன் பரிசு தொகையை அறிவித்திருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹிஸ்புல்லா இயக்கம் மீண்டும் வளருவதை இஸ்ரேல் அனுமதிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.